So this video is strictly for non-vegetarian eaters. Okay, va? பொட்டேட்டோ சாப்பிடும்போது என்ன ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல மாவு சத்து அதிகமாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் இதெல்லாம். பொட்டேட்டோ அப்புறம் பொட்டேட்டோ இந்த பொட்டேட்டோ. ஸோ நம்மளோட ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. ஆர்கானிக்கான இஞ்சி, சாரா வீட்லேயே விளைவிச்ச இஞ்சி, ஆர்கானிக்கான இஞ்சி நல்லா காரம் இருக்கும். ஓகே, அப்போ இன்னைக்கு எங்களோட சமையல் ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு இங்கே ஸ்பெஷல் ஷெஃப் ஒருத்தங்க. ஹாய் ஷெஃப். ஹலோ சொல்லுங்க. என்னோட புல்லாவை காணல. ஷெஃபோட ஹேட் எங்க தேடிட்டு இருக்கீங்களா? ஸ்பெஷல் ஆயிட்டு எனக்கு ஃபிஷ் எന്തോ செய்தடாங்க പറഞ്ഞിട്ട്. ஸோ ஃபிஷ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்றது நான் காட்டுறேன். நீங்கள் மலையாளத்தில் சொல்லுங்கள், நான் தமிழில் சொல்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஃபிஷ்ஷஸ். ஒன்று பாம்ஃப்ரெட், ஸோ ரெண்டாவது நங்கு மீன். பாம்ஃப்ரெட்னால் வந்துட்டு வாவல், தமிழில் வாவல். அது நங்கு மீன், நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க தமிழில். ட்ரவுட் மாதிரி ஒரு ஃபிஷ் இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதுவும் எடுத்து வைங்க. அதோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மீனுன்னு தெரிய சான்சஸ் இருக்குது. ட்ரவுட் மாதிரி இருக்குது ஃபேஸ் பார்க்கறதுக்கு. என்ன ஃபிஷ்னு தெரியல. கூட மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். ഒരാൾ പോംഫ്രെറ്റ് സ്പെഷ്യലിസ്റ്റ് ആണ്, ഭയങ്കരമായിട്ട് പോംഫ്രെറ്റ് ചെയ്യും. സോ ആ ഒരു ഹോപ്പിലാണ് ഞാനും ഇവിടെ ഇരിക്കുന്നത്. എന്തെങ്കിലും നല്ലതായിരിക്കോ? ஸ்பெஷலாയിട്ട് ചെയ്യാ வீடியோ எடுக்க வேண்டிட்டு പറഞ്ഞதுകൊണ്ട് ചിലപ്പോൾ എന്തെങ്കിലും எவ்வளவு ஹைஜீனிக்கா குக் பண்ணி தரேன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமான ஹைஜீனிக்கா மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி இருக்கா. ஃபர்ஸ்ட் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு அவங்க ஆல்ரெடி லைட்டா க்ளீன் பண்ணி தரும். பட் ஸ்டில் ஆனாலும் நம்மள வேண்டும் நന്നായിട്ട് க்ளீன் பண்ணணும். நம்ம வீட்லயே எடுத்த மஞ்சள், வீட்லயே வாங்க, எல்லாமே ஹோம்மேட் தான். ஸோ ജിഞ്ചർ ഹോംമേഡ് വയനാട് ജിഞ്ചറാ വീട്ടിലെ ഉണ്ടാക്കിയത് ഞങ്ങൾ എടുത്തിട്ട് വന്നതാണ്. പിന്നെ മഞ്ഞളും വീട്ടിലെ ഉണ്ടാക്കിയതാണ്. അത് പൊടി അങ്ങനെയെല്ലാം ഹോംമേഡ് ഐറ്റംസ് ആണ്. அப்போ நல்லதா இருக்கும். வீட்லயே செய்யற மாதிரியே இங்கேயே இருக்கும், நம்ப வேண்டியதுதான். நல்லா இல்லைன்னா உங்க வீட்டோட இஞ்சி தான் காரணம், நான் இல்லை காரணம். ഞങ്ങൾ എപ്പോഴും സംസാരിക്കുന്നത് എങ്ങനെയാണ്, മലയാളം അല്ലാതെ തമിഴും അല്ലാതെ ഇടയ്ക്ക് എന്തോ ഒരു ലാംഗ്വേജ് ആയിരിക്കും. മങ് ആക്ച്വലി ഞങ്ങൾക്ക് അത് കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്ത് ശീലമായതുകൊണ്ട് മനസ്സിലാവും. പക്ഷെ കേൾക്കുന്ന ആൾക്കാർക്ക് കുറച്ച് ബുദ്ധിമുട്ടായിരിക്കും മേ ബി. സോ ഓക്കെ, ഗെറ്റിംഗ് ബാക്ക് ടു ദി പ്രിപ്പറേഷൻ. கண்டினியூஸா பார்த்தா நீங்களும் பழகிடும். ஆமா, க்ளீன் பண்ணி எடுக்கும்போது மஞ்சள் நம்மளுக்கு ஆன்டிபாக்டீரியலாக ஒர்க் ஆகும். லெமன் வந்துட்டு சால்ட்டும் அதே தான். லெமன் வந்துட்டு ஸ்மெல் வந்துட்டு சுத்தமாக வரவே வராது. நீங்கள் லெமன் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி வந்துட்டு மீனில் இருக்க ஒரு வாடை வரும்ல, அந்த கவுச்சி வாசனை. எனக்கு நைஃப் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஓகே, ரொம்ப முக்கியம். என்னை வேலை செய்ய விட மாட்டீங்க அதானே? என்னை இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற ஆளுங்களை பக்கத்தில் வச்சு நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் ஏதாவது நம்ம மறந்து போயிட்டு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் எல்லாம் குக் பண்ணீங்க, கேவலமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்கோங்க. സോ ഈ ഫ്രൈ ആക്കുന്നതിനകത്ത് നമ്മൾ ജിഞ്ചർ ആൻഡ് ഗാർലിക് ആഡ് ആക്കും. അതിനു വേണ്ടിയാണ് ഞാനിവിടെ കുറേ നേരമായിട്ട് ചിരണ്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. എനിക്ക് ഒറ്റയ്ക്കാണെങ്കിൽ ഞാൻ വേഗം എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്യും. പക്ഷെ വേറെ ആളെ കണ്ടാൽ ഞാനിങ്ങനെ ഇട്ട് നിൽക്കും. என்னென்ன சொல்றான் பாருங்க. இதெல்லாம் ரீசன்ஸா? ரீசன்லாம் கிடையாது. திஸ் இஸ் எ ஃபேக்ட். இது ஃபேக்ட் இல்லை, ஃபேட், கொழுப்பு. எனக்கு காமெடி. ஸோ தேவையான அளவுக்கு மிளகா பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் இங்கே அளவு கரெக்டாக காட்டல, பட் ஆனால் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதில் எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது. காஷ்மீரி சில்லி வந்துட்டு கலர் இதுக்கும் அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், கலர் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக வெளிச்செண்ணெய், அப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றணுமா வேணாமா? சும்மா லைட்டாக. ஓகே, இந்த சில்லிக்கும் இந்த சில்லிக்கும் வித்தியாசத்தை எடுத்த கலரு நல்லா ரெட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாவா? இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், காரம் கம்மியாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது நம்மளோட இஞ்சியும் பூண்டும் வெளுத்துளியும் ஜிஞ்சரும் தான். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க.
ஸோ அதனால் எல்லா நான்வெஜ்ஜில் மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபிஷ் சமைக்கிறதுல ஜிஞ்சர் போட மாட்டாங்க, ஜிஞ்சரும் கார்லிக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கும். நல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூடவே கொஞ்சம் ஆனியன் வந்துட்டு நிறைய பேர் இது பண்ணி போடுவாங்க, கட் பண்ணி போடுவாங்க, இல்லை வதக்கிட்டு போடுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம் ஆனியனை. ஹோம்லி ஃபுட்னாலே அது ஒரு தனி டேஸ்ட் தானே. வீட்டில் என்ன சமைச்சாலுமே அது டேஸ்டியாக தான் இருக்கும். ஆனால் நம்மள மாதிரி தூர வேற நாட்டில் எல்லாம் வந்துட்டு இப்படி ஏதாவது இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அது எவ்வளோ கஷ்டம். நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம் ஒருத்தங்களை, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை. நான்லாம் பெருசாக வந்துட்டு எங்கள் வீட்டில் சமைக்கும் போது வந்துட்டு சூப்பராக இருக்கும், டெய்லி நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட கிரெடிட் சொன்னதே கிடையாது. எங்கள் அம்மாக்கெலாம் செம்மையாக இருக்குமா அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இங்கே வந்துட்டு அனுபவிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு நாள் தோசை சுட்டேன் சிங்கப்பூரில் வந்துட்டு. அம்மா சாமி ஒரு தோசைக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கேன். அதுவும் இத்தனைக்கும் நான் வாங்கி சுட்ட தோசை வந்துட்டு கடையிலேயே ரெடியான மாவு, அந்த பேட்டர் வந்துட்டு அங்கே கடையிலே கிடைக்கிற பேட்டர் தான். ஸோ நம்மளோட ஃபைனல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி இல்லை மசாலாப்பா. இதுதான் வந்துட்டு மேரினேட் பண்ண வச்சுருக்க மசாலா. ஓகே. இது கூட வந்துட்டு சில பேர் வந்துட்டு இட்லி பொடி ஆட் பண்ணிப்பாங்க, நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் அப்படின்னு. பட் ஆனால் நாங்கள் களி மாதிரி ஒன்று உருட்டி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்துலலாம் நான் சமைக்க போறேன். ஆனா இதுல பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குது. அதனால இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். என்னதான் எப்படிதான் இருக்கு. This is throwball. எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா நான் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி உருட்டி அடிக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஆனா இதுல நான் சொல்ல விரும்பல. நல்லா இருக்கும். ആക്ച്വലി ഇനിയൊരു വിധത്തിൽ ചെയ്യും. മീൻ പൊള്ളിച്ചതെന്ന് പറഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ ഒരു ദിവസം ട്രൈ ആക്കിയിട്ടുണ്ടായിരുന്നു. നല്ലതായിരുന്നു, സൂപ്പറായിരുന്നു. പക്ഷെ അതിന് വാഴയില വേണം. ഇന്ന് നമുക്ക് വാഴയില കിട്ടിയില്ല. സോ ഓൾമോസ്റ്റ് അത് ചെയ്യുന്ന പോലെ ലൈറ്റ് വാഴയില ഇല്ലാണ്ട് ട്രൈ ആക്കണം, അത്രേ ഉള്ളൂ. ஒன்றுத்தை எடுத்து மேரினேட் பண்ணியாச்சு ப்ராப்பராக. இது வந்துட்டு கொஞ்சம் உள்ளேயே வச்சு மேரினேட் பண்ணிட வேண்டியதுதான். மசாலாஸ் உள்ள எல்லா இடத்துலையும் எங்கேயுமே க்ளீனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் மசாலா. எங்கேயுமே அந்த கருப்பாக இருக்கிறது எதுவுமே இருந்ததுன்னா கசப்பு கொடுக்கும். அதனால் அந்த நரம்பு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ப்ரான்ஸ் கூட வந்துட்டு அந்த நரம்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு எடுக்கலன்னா ஸ்டொமக் இஷ்யூஸ் வரும், இல்லைன்னா வந்துட்டு அந்த கசப்பு இருக்கும், இன்டைஜஷன் வரும். ஆமாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா அங்கே கீறி விட்டாச்சு மீனை. ரீசன் என்னென்னா அப்போ தான் வந்துட்டு உள்ள மசாலா இறங்கும். கண்ணு எனக்கு மசாலா ஏன் உனக்கு எனக்குள்ளோட மசாலா இறங்குது இப்போவே. அதான் நான் யோசிக்கிறேன், இது எப்படி சாப்பிட முடியுமான்னு சொல்கிறவங்களுக்கு அதுவும் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ரிவ்யூ, ப்ராப்பரான ரிவ்யூ தான் சொல்லுவோம். ஆமாம், ஏன்னா நீங்கள் சமைக்கக்கூடாது. ஆமாம், அப்புறம் தெரியாம கூட எங்கள் வீடியோ வந்து சமைக்கக்கூடாதுன்ற விஷயம் நாங்கள் சொல்லுவேன். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எல்லாம் சமைச்சது சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது, சூப்பராக தான். காரம் பிச்சுக்க போதோட ஒரு பயம் இருக்கு. எனக்கும் தான் அந்த பயம் இருக்கு. ஆனா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஃபைனலா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ. காரம். ஸோ மீதி இருக்க மசாலாம் வழித்து வாயிலையும் உள்ளேயும் ஸ்டஃப் பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலி எல்லாம் மசாலா இட்டு வச்சுட்டு இதோ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் டேஸ்ட் எப்படி சூப்பராக இருக்கா இல்லையான்னு சமைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஹானஸ்டானது வந்துட்டு பேன் நல்லா சூடாயிடுச்சு. ஃபிஷ்ஷு வந்துட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி மெயினான ஒரு விஷயம் என்னென்னா பேன் நல்லா சூடு பண்ணும். ஆமாம், அதனால நல்லா சூடாக சொல்லுங்க. தோசைகள் சூடாகி விட்டதா என்று பார்க்கவும் எண்ணெயை ஊற்றவும். இல்லைன்னா வந்துட்டு ஒட்டிக்கும், திருப்பி போகிறது கஷ்டமாக இருக்கும். அது நான் நிறைய வாட்டி பண்ணி மொக்க வாங்கியிருக்கேன். ஸோ கோகோனட் ஆயில், மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் கோகோனட் ஆயிலும் ஒரு 1/3 ஆஃப் த போர்ஷன் வந்துட்டு கீயும் போட்டுப்பேன். எனக்கு கீ டேஸ்ட் பிடிக்கும். உங்களுக்கு கீ டேஸ்ட் பிடிக்கலாம், நீங்கள் கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் இல்லாதவங்க மற்ற உங்களுக்கு என்ன ஆயில் இருக்கோ பிடிக்குதோ எல்லா ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஃபிஷ் பண்ணோம்? பாம்ஃப்ரெட். ஸோ பாம்ஃப்ரெட் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸு. நல்லா பாருங்க, சூப்பராக இருக்குது. அது ஆக்சுவலாக இதை பண்ணும்போது வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு எங்கள் பேனில் இடம் இருக்காது. ஸோ
இருக்குல்ல, குட்டியா இன்னொன்று போட்டு விடுங்க. அப்போ எக்கா ஏதாவது இந்த 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 ஃபிஷஸ் போட்டா ஓகே. ஸோ எஸ், என்னென்ன பண்ணுறோம் பாருங்க. மாஸ்டர் செஃப் கார்டன் ராம்ஸ்டே கிட்ட போயிடலாமா? போக வேண்டி வரும். அவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. மசாலா வாசம் அடிக்குது, மூக்கு வேலை ஏறுது. மூக்கு மேல ராஜா. ஸோ என்ன பண்ணோம்னா மூடி வச்சுக்கணும். ஆமா, இல்லைன்னா நம்மளால இங்க நிற்க முடியாது. சொல்ல ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம கறி லீஃப் போடலையேப்பா. ஐயோ முக்கியமான மேட்ரு, பிக்க தேவையில்ல. பிக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கறி லீவ்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் மேலேயும் போடுங்க. ஆயில்லையே போட்டுடலாம். ஆக்சுவலாக அதுக்கு மேலேயும் போட்டுக்கலாம். ஓகே. உடையாமல் திருப்பி போடணும். தலை பக்கம் தான் முடிச்சு திருக்கணும். எப்படி காரம் ஓகேவா? காரமா இருக்கா? நினைச்சேன். சமைக்கணும்னு ஆசைப்பட்டா எனக்கு சமையல் வர மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஓகே, நம்மளோட ஃபைனலாக ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். ஓகேவா? சீயா. சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி நான் நினைச்சேன் அளவுக்கு காலெல்லாம் இல்லை. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். எப்படி இருக்கு சொல்லுங்க. சுடு சொந்தமா சமைச்சு சாப்பிட்ற சுகமா? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. ஸ்ட்ரக்சர் எவ்வளோ முக்கியமான இருக்கிறாங்க. நெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா டேஸ்டே வேற லெவலுங்க. கீ ரோஸ்டஸ் அல்டிமேட், மஸ்ட் ட்ரை. என்னை பற்றி நானே பெருமையாக பேசக்கூடாது, இருந்தாலும் இல்லைப்பா நீ ஏதோ 2 வார்த்தை என்னை பற்றி பேச. ஆமாம், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான் டேஸ்ட் பண்ணேன், சூப்பராக தான் இருக்குது. வேணும்னா திருப்பி இன்னொரு வாட்டி டெஸ்ட் கீயில் பண்ணுறது தாங்க மஸ்ட்டு. கீ உங்களுக்கு கீ பிடிக்கும், கீயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கீ ரோஸ்ட் பண்ணுங்க, செம்ம டேஸ்ட் வேற லெவல். ஸோ அதுக்கப்புறம் கேமரா பண்ணி சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, நான் தனியாக சாப்பிடுவேன்.